இன்னைக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு, 10 பிளேட்டு ஒயிட் ரைஸும், அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து 2 ஆட்டுக்குடல் எடுத்து குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் பரிமாற போறேன். நெய் வந்து மேலே மிதக்குது. இன்னைக்கு ஒரு புடி சூப்பராக பிடிச்சி அருமையாக சாப்பிட போகிறோம். நம்ம பாசையில் கிள்ளி சாப்பிடாம அருமையாக அள்ளி சாப்பிட போகிறோம். சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பட்டு பட்டு பட்டுன்னு சூப்பராக அருமையாக சாப்பிடலாம். சரி, பரிமாறிக்கலாமா? பரிமாறலாம். லைட்டா கையில் செம்ம டேஸ்ட்டு. ஆட்டு குடலுக்கு தனி ஒரு டேஸ்ட் வரும். செம்மையாக இருக்கு. நான் வந்து வீட்டிலே சாப்பிட்டாச்சு. நான் சரி உங்களுக்கு இப்போ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா புளியெல்லாம் ஊற்றி வச்சு சூப்பராக இருக்கும். புளி ஊற்றி வச்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் குடல் குழம்பு. அப்படிதான் நீங்க செஞ்சிருக்கோம். நல்லா புளிப்பா காரசாரமா செம்மையா இருக்கு. குடல்லாம் பெரிய பெரிய துண்டு இவ்வளோ ஒரு பீஸா. எப்போவுமே நான் வந்து சமைச்சேன்னாக்க பெரிய பெரிய பீஸா தான் போடுவேன். குடல்லாம் பொடி பொடியாக நறுக்குவாங்க. நான் பெரிய பெரிய பீஸா போட்டு வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது ஆட்டு குடல் குழம்பு. வெயில் டைமில் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக உடம்பு வந்து அப்படிதான் இருக்கும். அவ்வளோ அருமையாக கூலிங்காக ஏற்றுக்க முடியாது. ரெண்டு முழு ஆட்டோட குடல் அருமையாக சமைச்சு ருசியோடு சாப்பிட்டாக்க 10 பிளேட் இல்லை 20 பிளேட் கூட சாப்பிடலாம்.
குழம்பு குடல் குழம்பு போதுமான அளவு சூப்பராக அதுவுமே திருப்தி சாப்பிட்டாச்சு. இந்த வெயில் டைமில் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். மாதத்தில் ஒரு வாட்டியாவது ஆட்டு குடல் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக எனர்ஜி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். வந்து நான் சமைக்கல, வீட்டில் சமைச்சிட்டு வந்ததால ருசி இன்னும் அதிகமாகவே இருக்குது, சூப்பராக இருந்தது. எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு போட்டா நல்லாவே செரிமானம் ஆகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எப்பவுமே நமக்கு ஏதாவது நான்வெஜ் பெருசா ஏதாவது சாப்பிட்டா இந்த மாதிரி கொடுக்கறது உண்டு. அதுதான் இன்னைக்கு கொடுக்க போறேன்.
ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டாலும் இந்த வெத்தலை சுண்ணாம்பு சீவை இந்த வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்டு அந்த எச்ச முழுங்கினா அப்படியே செரிமானம் அப்படிதான் ஆகும். அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் அடிக்கடி வந்து சாப்பிட்டு வெத்தலை சீவை போடுவோம் நாங்கள். உங்களுக்கு எனக்கு வேண்டாம். அப்போல்லாம் வந்து வெத்தலைப்பாக்கில் நிறைய போடுவேன். இந்த இடையில தான் போடுறதில்ல. இப்போ சமையல் சேனல் ஆரம்பித்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் அடிக்கடி வந்து செரிமானத்துக்கு எவ்வளோ ஃபுல்லாக அவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியும். வெத்தலைப்பாக்கு சீவை போட்டோம்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து செரிமானம் அவ்வளோ அருமையாக செரிமானம் ஆகிறது தெரியும். சாப்பிட்டு ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க, வாங்கி போட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. சமையலும் சாப்பாடும் நல்லபடியா சூப்பரா முடிஞ்சது. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு அசத்தலான சமையல்ல நான் பார்க்கலாம். பாய். வணக்கம்.